தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப்போவது உண்மையிலேயே நாம் அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலும் தற்போது சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை குறித்து தான் இந்த தேர்தல் சதுரங்கத்திலே பேச இருக்கிறோம். இந்த தேர்தல் சதுரங்கத்திலே நாம் இது தொடர்பாக பேசுவதற்காக என்ன பிரச்சனை என்பதை சொல்கிறேன். இதுவாக பேசுவதற்காக நம்மிடையே பத்திரிகையாளர், எழுத்தாளர், ஆசிரியர், ஒரு பத்திரிகையின் ஆசிரியர், அதே போன்று உளவியல் ஆலோசகர் என பல்வேறு வண்ணங்களிலே மிக சிறப்பாக ஜொலித்து கொண்டிருக்கும் சமூக ஊடகங்களில் இன்று தற்போது ட்ரெண்டிங்காக இருக்கும் ஒரு நபர் நம்மிடையே வந்திருக்கிறார். சுசி திருஞானம். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு தெளிமுகமான ஒரு முகம். எனவே அவரை இந்த அரசியல் சதுரங்கத்துக்கு, தேர்தல் சதுரங்கத்துக்கு அன்புடன் அழைத்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆடியோ தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பேசப்பட்ட பெரியவர் முதல் சிறிய குழந்தை வரை பேசிய ஆடியோக்கள் சிலதை கேட்போம் சார். கேட்டுட்டு பேசுவோம் சார். நம்முடைய டைரக்டர் அந்த ஆடியோக்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிப்பதிவு செய்த அந்த ஆடியோக்களை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும். விஜய் அண்ணாக்கு விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு வேற யாருக்கோ போட்டு வேஸ்ட் பண்ணாம தளபதி விஜய் அண்ணாக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சத்தியமா சொல்றேன், அந்த மனுஷன் மூஞ்சே வாடிச்சு. எங்களால பார்க்கவே முடியல. விஜய் அண்ணா, நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அதே மக்கள் உங்களை என்ன பண்ண போறாங்க? அதுக்கு பதில் எனக்கு ஒன்னும் புரியல. சத்தியமா அண்ணா, உங்களுக்கு எல்லா கடவுளும் உங்களுக்கு அந்த ஒரு இவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்கணும். ஆனா நீங்க இதுக்கும் மேல நீங்க வருவீங்க, சத்தியமா சொல்றேன். ஆனா நீங்க சோர்ந்து போயிடாதீங்கன்னா விஜய் அண்ணா, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பா நீங்க வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாட்டு மக்களே, அண்ணாவை கை விட்டுறாதீங்க. உங்க மேலே நம்பிக்கை இருக்குது. நான் இன்னும் வேற என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியல. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் எல்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஃபுல்லா பயந்துட்டானுவோ, ஆள் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா? அவர் தான் ஓட்டு போடுவாங்க. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். ஓட்டுனா தெரியாது சொன்னீங்க, எலெக்ஷன்னா தெரியாது சொன்னீங்க. விஜய் மாமா மட்டும் சிஎம் ஆக போறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அதுக்கு எதுக்கு அழுவுற? அதுக்கு என்னமோ பண்றது? தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அண்ணன், அக்கா எல்லாரும் வணங்காம விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. எக்ஸ்கியூஸா? வாய்ப்பு கொடுக்கணுமா? அதுக்கு எதுக்குடா அழுவுற? இப்ப ஸ்டாலின் தாத்தா இவ்வளவு நாள் சிஎம்மா இருந்தாங்களே, ஆமா, விஜய் மாமா வாரி இன்னைக்கு சிஎம்மா இருக்கட்டும் கொஞ்ச நாள். அது நிச்சயமா சிஎம் ஆவாங்கடா. மறக்காம 23 மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்டு போறதுக்கு டைம் இருக்கு. தயவு செய்து எனக்காக விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டுருங்க பிளீஸ். அதுக்கு எதுக்கு அழுவுற லூஸ் குட்டி? ஸ்டாலின் தாத்தா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டு வந்து பாருங்க. ஸ்டாலின் தாத்தா வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணுமா? அவங்க மட்டும் போட்டா போதுமா? அழுவாத, நிச்சயமா போடுவாங்க. ஓட்டு போடணும். அழுவாத, கண்டிப்பா விஜய் மாமா ஜெயிச்சிருவாங்க.
அழுவாத, நிச்சயம் நான் பார்க்க வருவாங்க. நீ எதுக்குமே அழக்கூடாது. ஓகே? நேயர்களே, தற்போது நாம் பார்த்த அந்த ஒளிப்பதிவுகள் நிச்சயமாக உங்கள் அனைவரையுமே ஒரு வகையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். திருஞானம் சார், இப்போ இந்த பதிவு, அதாவது பொதுவாக தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தேர்தல் இதுவரை தமிழகம் காணாத அளவிற்கு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது ஒரு மூன்றாவது சக்தியாக விஜய் தாவேகா வந்த பிறகு இந்த எமோஷனல் ட்ரிகர், உணர்வு பூர்வமாக இந்த தேர்தலை அணுகுகிறார்கள். அது பாருங்கள், அந்த குழந்தை பேசி அழுது பேசுறது, இது நாங்கள் சில நாகரிகமாக இருக்கிற உரையாடல்கள் தான் போட்டிருக்கோம். இன்னும் சில உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறது வெளிப்படையாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சில ஆடியோக்கள்லாம் வெளிவந்து இன்ஸ்டாவில் இப்போ அதுதான் புயல் வேகத்தில் போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது இதுவரை யாருமே பார்த்திராத ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. அந்த கல்ச்சர் மகளே, வெறித்தனமான வழிபாடு, வெறித்தனமான ஈடுபாடு, அபிமானம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதனால் என்ன தாக்கம் ஏற்படும் சமூகத்தில்? உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ண இந்த ஆடியோஸ் எல்லாமே சமூக ஊடகங்களில் சர்வசாதாரணமாக உலவிட்டுருக்கு. அது நான் விஷம் கொடுத்துச்சு செத்துருவேன்னு சொல்கிறதும், என் குடும்ப உறுப்பினர்களை விஷம் கொடுத்துச்சு சாக வடிச்சிருக்கேன்ற சொல்கிறதும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோத்தனம் தான். ஏன்னா இது ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை தயார்படுத்தி விட்டாருங்கிறது தான் ஒரு வேதனையான உண்மை. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, நார்த் இந்தியா தான் அங்கே உள்ள குழந்தைகள் இளைஞர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அங்கே படிப்பறிவு ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளில் 90,000 பள்ளிகளை மூடி இருக்கிறார்கள் ஊபி, பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களில். ஸோ ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளே ரொம்ப மோசமாக இருக்கும், இருக்கிற பள்ளிகளையும் மூடிட்டு வராங்க. அதனால் அங்கே உள்ள பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஏதோ பிழைப்பை தேடி ஒன்று வெளிமாநிலம் ஓடுறாங்க, அல்லது அங்கே புது புது சாமியார்களெல்லாம் உருவாருங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக சில வீடியோஸ் வந்தது. ஒருத்தன் குரங்கு மாதிரி சாவி ஆசீர்வாதம் கொடுக்குறான், ஒருத்தன் பாம்பு மாதிரி நடந்து ஊர்ந்து போய் ஆசீர்வாதம் கொடுக்குறான், ஒருத்தன் பீர் அடித்து ஆசீர்வாதம் கொடுக்குறான், இன்னொருத்தன் சிகரெட்டு. இப்படிலாம் ஒரு கேவலமான நிலைமை அங்கே இருக்குது. பட் தமிழ்நாடு ஒரு அறிவுபூர்வமான மாநிலமாக கருதப்பட்டது, மதிக்கப்பட்டது. இங்கே இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள், குழந்தைகள் அறிவை பயன்படுத்தாமல் சிந்திக்க திறனற்றவர்களாக மாறுவதற்கு விஜய் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவருடைய மிகப்பெரிய சாதனையை தான். அந்த வகையில் நம்ம அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளவு பெரிய வேலை செய்யப்பட வேண்டியிருக்கு இவங்களெல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கும் நல்வழிப்படுத்துறதுக்குங்கிறது. அந்த ஷாக்கிங் நியூஸ் இப்போ தான் நம்ம உணர்கிறோம். அதனால் அதுக்கு நான் சொல்லுவேன், முற்போக்கு இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இல்லை, இது ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கான காலம் நமக்கு. ஏன்னா இந்த குழந்தைகள் இந்த அளவுக்கு உணர்வு பூர்வம். ஏன்னா தேர்தலை யாருமே இதுவரை இப்படி ஒரு அணுகுமுறையில் பார்த்தல. தேர்தலில் 2 பேரும் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆனால் உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகளை தூண்டி, அது விஜய் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கடைசி நாளில் பேசும்போது சொல்கிறாரு, சாக்லேட் கேட்டு நீங்கள் எப்படி அடம் பிடிச்சி அம்மா அப்பா கிட்ட வடம் பிடிச்சி வாங்குவீங்களோ அது போல அடம் பிடிச்சி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை, ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. அந்த வேண்டுகோள் தீயா பரவுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சமூக ஊடகங்களை பார்த்தா யாருக்கு ஓட்டுங்க, விஜய் மாமா போட்டேன், விஜய்க்கு போட்டேன், விஜய் அண்ணாக்கு போட்டேன், அப்படி தான் சொல்கிறாங்க. இது யாருக்கு தேர்தலில் யாருக்கு வேணால் யார் வேணால் வாக்களிக்கலாம், அது அவங்களோட உரிமையை யாரும் அதை மாற்ற முடியாது. ஆனால் இது ஏதோ ஒரு இதுவரை தமிழகம் காணாத தேர்தலாக, உலகமே காணாத தேர்தலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகமாக இருக்குது சார். உண்மை, நீங்கள் சொன்னது ஒரு சுய பரிசோதனைக்கான காலம் இது. அது அந்த வகையில் விஜய்க்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டத்தை வளர்க்குறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவரே ஒரு சுயநல வெறியர். அவர் நடந்துக்கிட்ட முறை பார்த்திங்கன்னா, சரி ஒரு தலைவர் ஒரு இடத்துல போகும்போது பின்னாடி 2 வீலர் இருக்கும்போது விழுகிறான்னா அட்லீஸ்ட் அடுத்த கூட்டத்தில் அப்படி வராதிங்கன்னு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இல்லை தன்னை பார்க்க நெருக்கி அடித்து பல மனிதர்கள் இறக்குறாங்கன்னு சொல்லும்போது அப்படி ஒரு சூழலே வராத அளவுக்கு தன்னுடைய பார்ட்டி மிஷினரியை தயார்படுத்தணும். எந்த முயற்சியும் இல்லாமல் தான் மட்டும் நாற்காலில் போய் உட்கார்ந்துடலாங்கிற எண்ணத்தில் தான் அவர் கட்சியை வளர்த்துட்டு வரார். பேசும்போது வார்த்தையை சொன்னீங்க, முட்டாள்தனமான வெறியர்னு. அந்த சொல்லாடல் கொஞ்சம் உச்சக்கட்ட அநாகரிகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுக்காக அதை மட்டும் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சுயநல வெறியரை ஒரு அரசியல் களத்தில் நம்ம இதுவரை பார்க்கல. தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக
பிள்ளைங்களை ஒன்றும் அறியாத ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களெல்லாம் ஒரு பிளாக்மெயிலர்ஸாக மாற்றி விட்டார். அதை பற்றி ஒரு சின்ன உணர்வு கூட இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அதை திருத்தணுங்கிற எண்ணம் கூட இல்லை. இப்போது நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்துருக்குறாங்க. நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்டு, சார் இதே பிரச்சனை என் வீட்டில் நான் அனுபவிக்கிறேன். மே 4ஆம் தேதி அவருக்கு வந்து எதிராக தேர்தல் முடிவுகள் அமைந்தால் என் குழந்தை என்ன செய்யும்னு தெரியல, எப்படி என்னை ஹேண்டில் பண்ணனே தெரியல அப்படிங்கிறார். இப்படி எவ்வளோ பெற்றோர்கள் கதறாங்க. இந்த கதறல் உங்கள் காதில் விழலையா மிஸ்டர் விஜய்? ஏன்னா ஒன்று, உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து நல்ல திறமையானவராக பணக்காரராக வளர்த்துட்டாங்க. ஆனால் இந்த ஏழை வீட்டு குழந்தைங்க அவங்க தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யோசிக்காமல் உங்களை மட்டுமே ஒரு கடவுள் மாதிரி நினச்சிட்டு ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்களே, அதை பற்றி ஒரு சின்ன கவலை கூட இல்லையா? நீங்கள் அட்லீஸ்ட் அதை உணர்ந்து அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்க வேணாமா? நீங்கள் வந்து வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கணும், என்னை வந்து கடவுளாக நினைக்காதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். இதை எப்போவோ சொல்லியிருந்தான்னா இந்த பின்னாடி வந்து 2 வீலர் விழுறான்ல அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் மண்டையில் அடிபட்டு மூளை கலங்கி போய் இறந்தவர்கள், கைகால் இழந்தவர்கள், யாரை பற்றியா கவலைப்பட்டிருக்காரா? அப்படிப்பட்டு பாதிக்கப்பட்ட சில இளைஞர்கள் இன்றைக்கி வந்து உதவி கேட்டு துடிக்கிறாங்க. எனக்கு அதை பற்றியும் ஒரு கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை, தான் உட்காரணும், எந்த உழைப்பும் இல்லாமல். ஏன்னா இப்போ பெரும்பாலான நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு சார் இது விஜயை தனிப்பட்ட அரசியல் ரீதியாக நம்ம போக வேணாம். இது என்னன்னா இந்த கல்ட் கல்ச்சர் உருவாகுது, இந்த வெறித்தனமான அபிமானம் உருவாகுது. எதை காட்டுகிறது சார் இது? இது இது இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. எங்களுக்கே பல பேர் தொலைபேசியில் சொல்கிறாங்க, நீங்கள் விஜயை பற்றி செய்தியை போடாதீங்க, பார்த்துட்டு எங்கள் குழந்தைங்களாம் உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதை தடுப்பதற்கு என்ன செய்யணும்? உளவியல் ஆலோசகராக நீங்கள் பல பேர் மேடைகளில் பேசியிருக்கீங்க. எனவே இதை எப்படி தடுக்க முடியும்? பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் சார்? இதில் நான் சொன்னேன் இல்லையா, 2 வகையான இப்போ குறைகள். ஒன்று, முற்போக்கு இயக்கங்கள் கல்லூரிகள் பள்ளிகளில் வேலை செய்கிறத குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸில் எலெக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதோட அந்த அறிவுபூர்வமான உரையாடல்ங்கிறது கட்டாயிருச்சு. அதெல்லாம் இருக்கும் வரைக்கும் ஒரு நியாயமான உரையாடல், ஒரு அறிவியல் பார்வை. குழந்தைங்களுக்கு எப்போவுமே டெக்ஸ்ட் புக்கை தாண்டி ஒரு விரிவான சிந்தனை தேவை, விரிவான பார்வை தேவை, அதுக்கு ஒரு விரிவான வாசிப்பு தேவை. இதெல்லாம் அறிமுகப்படுத்துறது இலக்கிய மன்ற கூட்டங்கள், பல விவாதங்கள், பல தலைவர்களை கொண்டு வந்து பேச வைக்கிறது. அது அரசியலை விடுங்க, பல சாதனையாளர்களை கொண்டு வந்து பேச வைக்கிறது. இதெல்லாம் தான் ஒரு விரிந்த சிந்தனையை தரும். இப்போ மேற்கத்திய நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா சின்ன வயசில் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஒரு 8 வயது குழந்தை 10 வயது குழந்தைக்கே அங்கே வந்து சுயமுன்னேற்ற கல்வி கற்றுத்தரப்படுகிறது. அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு 4-5 ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கோமே. நம்பர் 1, ஹவு டு பில்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஹவு டு செட் பிக் கோல்ஸ், அதே மாதிரி ஹவு டு ஒர்க் ஸ்மார்ட், ஹவு டு பெர்சிவியர், அதாவது உயர்வான குறிக்கோளை எப்படி உருவாக்குறது, தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிறது, வேலையை படிக்கிறத கூட ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கிறது, ரொம்ப மாங்கன்னு படிக்காமல் ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கிறது, எந்த வேலைக்கு போனாலும் அதை எப்படி ஸ்மார்ட்டாக செய்கிறது, தோல்வி வந்தால் துவண்டு விடாமல் ஜெயிப்பது எப்படி, இந்த மாதிரி உத்திகள்லாம் சின்ன வயசுலேயே கற்றுத்தராங்க. அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா வெறும் 500 ஆண்டுகள் வரலாறு கொண்ட நாடு. நம்ம வந்து 6000 வருஷத்துக்கு மேலே வரலாறு சொல்கிறோம். ஆனால் 500 ஆண்டுகள் வரலாறு கொண்ட நாடு. எந்த துறை எடுத்தாலும் ஜெயிக்குது இல்லையா? ஸ்பேஸ் சயின்ஸில் அவன் தான் நம்பர் 1, டெக்னாலஜியில் அவன் தான் நம்பர் 1, பிஸ்னஸ்னால் அவன் தான் நம்பர் 1, சினிமா கூட அவன் தான் நம்பர் 1, விளையாட்டு அவன் தான் நம்பர் 1. ஒரே காரணம், இந்த சுயமுன்னேற்ற கல்வி தரப்படுது, ஒரு விரிந்த பார்வை, உலக பார்வை தரப்படுது. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. சிலபஸ் போட்டு திணிக்கிறோம். சரியா? இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டில் திறன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி நான் முதல்வன் ஒரு அட்டகாசமான திட்டம் கொண்டு வந்தாங்க. அது மட்டுமே போதாது. இன்றைக்கி வந்து சிவிக் எஜுகேஷன் தேவைப்படுது. குழந்தைங்களுக்கு எப்படி பொது இடங்களில் நடந்தது. சில பள்ளிகளில் இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், மாரல் சயின்ஸ்லாம் இருக்குது. பல பள்ளிகளில் சும்மா இதுக்காக தான் இருக்குது. இந்த நெறி வகுப்புகள்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். சார், என்னுடைய இன்னொரு கேள்வி, இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணி இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இது நீங்கள் சொல்கிறது ஒரு நீண்ட கால திட்டம். என்ன பொறுத்திருக்கும், மே 4 நெருங்க போகுது. என்ன பண்ணணும் இப்போ? ஏன்னா பயம், பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஐயோ குழந்தைகள் இப்படி பண்ணுறதே, விடயம் தெரிந்தவர்கள், தேடல் அதிகமாக இருக்கவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு உதவியை தேடுவாங்க. அப்படி இல்லாத நிலையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? முதல்ல குழந்தைங்களோட அதிகமாக பேசணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு. நிறைய பேசினாலே அவங்களுக்கு பல்வேறு வியூஸ் கிடச்சிரும்.
அவங்க உணர்ச்சிகரமாக இருக்கிறாங்கன்னு இவங்க ஒதுங்கி இருந்துடக்கூடாது. அவங்க மிரட்டுறாங்க அழுகிறாங்கன்றதுக்காக ஒதுங்கி இருந்துடக்கூடாது. நிறைய பேசணும். என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு பேசலாம் இல்லையா? தேர்தல் முடிவுகளுக்கு கூட என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். யதார்த்தங்களை எடுத்து சொல்லலாம். உண்மையிலே விஜய் என்பவர் ஒரு கவர்ச்சிகரமான நடிகர். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போனதில் வியப்பே இல்லை. ஆனாலும் பெரும்பாலும் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியது ஒரு கட்சியின் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் தான். அப்படி பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய 2 பெரும் கட்சிகள் திமுக அதிமுக தான். இவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. குறைந்தபட்சம் 25லேருந்து 30% அஷ்யோர்டு ஓட் பேங்க் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும், சரியா? அதை தாண்டி கூட்டணி கணக்குகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து நிச்சயமாக ஒரு கவர்ச்சிகரமான ஃபேக்டர். பட் என்ன இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடு பல ஆண்டுகள் உழைத்து உருவாக்கப்பட்ட நெட்வொர்க் இல்லை. சரி, இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பேட்டியில் பார்த்தோம், அந்த குழந்தைகள் பேசுனது, பெரியவங்க பேசுனதுலாம் பார்த்தோம். விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் குடும்பத்தையே விஷம் வச்சு கொண்டுவிடுவோம், ஓட்டு போடலன்றாங்க. இந்த குழந்தை என்ன சொல்லி கட்டாயம் ஜெயிக்க வச்சுருங்க எப்படியாவது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்டோ பற்றி பேசுகிறாங்க. விஜய் சொந்த படத்தையும் எடுத்து கொடுப்பாருன்னு. சொந்த படத்தையும் எந்த அரசியல்வாதி எடுத்து கொடுத்தாங்க இந்த உலகத்தை எனக்கு தெரியல. விஜய் அந்த அளவுக்கு விஷயம் விடயமே ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட. ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக அதுதான் அந்த கண்மூடித்தனமான வெறித்தனமான அந்த அபிமானம். அதை வந்து எப்படி அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்புகள் எது இருக்கா? அவங்க என்ன ஆலோசனைகள் பெறணும் சார்? ஏன்னா எல்லாரும் உளவியல் நிபுணர்களை போய் பார்க்க முடியாது. ஏன்னா இது உளவியல் பிரச்சனைன்னு சொன்னால் உடனே நம்மளை வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி முடிந்தவொடனே நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் வாரியர்ஸ்னே ஒரு குரூப் இருக்காங்க. இப்போ பாராட்டவும் செய்கிறாங்க, திட்டவும் செய்கிறாங்க. விஜயை சொன்னால் உடனே திட்டிடுறாங்க. ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அரசாங்கம் எதுவும் சட்டம் ஏதாவது கொண்டு வரணுமா? இது மாதிரி தவறான விடயங்களுக்கெல்லாம் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தால் சரியாக இருக்குமா? என்ன பண்ணணும் சார்? அதாவது இந்த குழந்தைகள் அவங்களுடைய ஒரே ஒரு ஈர்ப்பு என்பது சோஷியல் மீடியா, பெரும்பாலும் இன்ஸ்டா ரீல்ஸ். இதுதான் அவங்களோட மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு குழந்தையுடைய தந்தை ஒரு ரொம்ப டச்சிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொன்னான்னா, என்னுடைய குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, பெண் குழந்தை, இப்போ தான் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன். அவள் வந்து அவளுடைய உலகம் ரொம்ப சின்னது. அந்த இன்ஸ்டா போன்ற ரீல் போன்ற இந்த உலகம்தான். அதை தாண்டி சில நண்பர்கள். ஸோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக்லேருந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, நிச்சயமாக மே 4ஆம் தேதி சிஎம் நாற்காலியில் விஜய் அமர்வார் அப்படின்னு 100% நம்புகிறார். ஒருவேளை மாற்று நடந்தால் அவருடைய நிலை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, நீங்களாம் ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கூடவே சொல்கிறாரு, இந்த இன்ஸ்டா போன்ற ரீல் உலகம் இருக்கு இல்லையா, இது எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் அவரே புரிஞ்சு சொல்கிறார். நல்ல ஒரு நாலேஜபிள் ஃபாதருங்கனால அழகாக சொல்கிறார். இன்ஸ்டா போன்ற இந்த சமூக ஊடகங்கள் நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு 100% அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் விஜய் பற்றி பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதனுடைய பின்னாடி செயல்படக்கூடிய அல்காரிதம் என்னென்னா, விஜய் பற்றி பாசிட்டிவாக என்னெல்லாம் இருக்கோ அதை கொண்டு வந்து இறைக்கும், சரியா? மாற்று சிந்தனைங்கிறது அங்கே இருக்காது. அதனால் உங்களுக்கு மாற்று சிந்தனை எப்போ வரும்? விரிவான உரையாடல்கள் இருந்தால் தான். அதை வந்து பெற்றோர்கள் கொண்டு வரணும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போது விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, தோற்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, இப்படி ஒரு ஆரோக்கியமான உரையாடல் இருந்துன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்துடும். அந்த ரீல் உலகத்தில் மட்டும் இருக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு வேண்டிய செய்தி 100 மடங்கு வலிமையோடு அவங்க மண்டையில் திணிக்கப்படும். மாற்று செய்தி தரவே படாது. அதனால் இவங்களுடைய திங்கிங் பேட்டர்னே மாறிடுது. மாற்று வழியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ யதார்த்தத்தை நீங்கள் எடுத்து சொல்லணும்னா கூடுதல் உரையாடல்கள் பல தரப்பு. உங்கள் இப்படி ஒரு குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் பேசினா மட்டும் புரியாது அதுக்கு. அப்போ உங்கள் நண்பர்களை வர வைங்க. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை உருவாக்குங்க. ஏன்னா செய்தி சேனல்கள், பல்வேறு வகையான சேனல்கள் விவாதங்களை பார்க்க வைங்க. அந்த அட்லீஸ்ட் இந்த ஃபியூ டேஸ் அந்த சின்ன சமூக ஊடகத்துலேருந்து கொஞ்சம் வெளில கொண்டு வந்து ஏன்னா மற்ற ஊடகங்களை பார்க்க வைங்க, செய்தித்தாள்களை பார்க்க வைங்க. ஏன்னா நல்ல ஆரோக்கியமான உரையாடல்களில் பங்கேற்றாலே அவங்க மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிடும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், குழந்தைகளுக்கு இன்றைக்கு கடிவாளம் போட்டது போன்ற ஒரு ரீல் உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் மீட்டெடுங்க. உடனடியாக செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இந்த சில நாட்களில் செய்யணும். அதுவும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தால் ரொம்ப அக்கறையோடு அதை செய்யுங்க. என்ன நீங்கள் வந்து எரிஞ்சு விழுகிறதோ அல்லது கோவப்படுவதோ அல்லது ஒதுக்கி வைக்கிறதோ இதெல்லாம் இன்னும் மோசமான நிலைமை கொண்டு போயிடும். நிச்சயமாக. ஸோ அதுக்கு மாறாக ஆரோக்கியமான உரையாடல்களை என்கரேஜ் பண்ணுங்கள். மாற்று ஊடகங்களை அவங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அவர் ஜெயிப்பார்னா என்னெல்லாம் இருந்தால் ஜெயிப்பார்,
இல்லை இன்னும் 5 ஆண்டுகள் அவர் போராடி அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டால் ஏன்னா டெய்லி ஒரு நாள் ஒர்க் பண்ணால் 3 நாள் ஹாலிடேஸ் எடுக்கிறார் இல்லையா, அப்படி இல்லாமல் அன்றாட அரசியலில் இருந்தால் இப்போ அவருடைய குறைகளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி காட்டுங்க. நிச்சயமா அவங்கள பக்குவப்படுத்தி அதுதான் முக்கியம் சொல்றீங்க. நிச்சயமா இந்த ஆற்றுப்படுத்தல் மிக முக்கியமானது. ஆனால் அதே மாதிரி இப்போ இன்ஸ்டா உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இந்த இன்ஸ்டா உலகம் தவிர்க்க முடியாது எல்லாம் இருக்காங்க. இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ரீல் உலகத்திலேருந்து ரியல் உலகத்துக்கு வர பார்க்குறாரு, சிஎம் ஆகிறதுக்காக பார்க்குறாரு. அதாவது ரீலில் நிறைய சிஎம் ஆவார், நிறைய என்னென்னோ செய்வார், செய்ய முடியாதெல்லாம் செய்வார். ஆனால் இப்போ வந்து ரியல் உலகத்தில் ஆகணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் வந்து ரியல் உலகத்தின் ரீல் உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனையே. இப்போ அந்த விஜய் இப்போ வந்து அவருடைய படத்தையே சொல்லுவார், டைம் டு லீட் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு டேக்லைன் போடுவாங்க, டைம் டு லீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டைம் டு டாக் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே விஜய் என்ன செய்யணும் சார்? இப்போ முதலாக இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸை அவர் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பேசிய சில பேச்சுகள் எல்லாம் சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி தான். யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க, அவர் படிக்கிறாரு. ஏன்னா மற்றபடி சொந்த சரக்குலாம் அவர் கிடையாது. சொந்த சரக்கு இருந்தால் குறைந்தபட்சம் அந்த பெரிய துயர சம்பவம் நடந்த போதே அடுத்த நாளே வந்து மன்னிப்பு கேட்டு ஏன்னா சால்வ் பண்ணியிருக்கணும். அடுத்தடுத்து துயர சம்பவம் நடக்குது, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, துளியும் கவலைப்படாமல் இருக்கிறார். ஸோ அவருடைய பண்பையும் முதல்ல மாற்றிக்கணும். முதல்ல மனித நேயம் ஒரு அரசியல் தலைவருக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர். ஏன்னா அதே மாதிரி தவறு நேர்ந்தால் திருத்தி கொண்டு தன்னை வளர்த்துக்கொள்வது 2வது கேரக்டர். 3வது அரசியல். அவர் வந்து என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லார். ஏன்னா ஆனால் பெரியாரை இழிவுபடுத்தி 5 பேரே சொல்கிறாரு. சரி, 5 பேரில் இப்போ பெரியார் வந்து கரண்ட் டாப்பிக்கில் இருந்தார். இது வந்து பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் அப்படின்னு ஒரு பெரிய கோஷ்டி இறங்கி வேலை செய்யும்போது குறைஞ்சபட்சம் எதிர்த்து பேசணும் இல்லையா? அதே மாதிரி சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மைன்றாரு. அதுக்கான கேடுகள் வரும்போது குரலே கொடுக்கவில்லை. அவர் வந்து ஈவன் ஜோசப் விஜய்னு அவரை போய் கிண்டல் பண்ணாங்க, கிறிஸ்துவர்னு கிண்டல் பண்ணாங்க. நம்ம அரசியலுக்குள்ளே போகணும் சார். நம்ம நேரடியாக விஜய் வந்து இப்போ என்ன செய்யணும்? ஏன்னா இந்த குழந்தைகளை, இந்த பெற்றோர்கள் எல்லாருமே இப்போ வந்து மே 4ஆம் தேதி வந்து தேர்தல் வெற்றி முடிவு தெரிஞ்சுக்கிறத விட என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை, பீதியை ஊடகங்கள் உயர்த்துதுன்னு குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சமூக வலைதளங்கள் தான் உருவாக்கி வச்சிருக்கு. எனவே விஜய் இப்போ டைம் டு டாக் ஃபார் விஜய். ஸோ அவர் என்ன இப்போ எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உடனடியாக அவர் செய்ய வேண்டியது இன்றோ நாளையோ திரையில் தோன்றி தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். முதல்ல வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் சமமாக பார்க்க பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்றதும், என்னை வந்து ஒரு தேவதூதன் மாதிரி நினைக்காதீங்க, நானும் உங்களுக்காக பணியாற்ற விரும்புகிற ஒரு மனிதன் தான், அதனால் ஒரு குருட்டுத்தனமான பக்தி வேண்டாம்னு டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா இந்த கல்ட்டு தான் அவரை ஏதோ தேவதூதன் நினைக்கிறது தான் உண்மையில் இந்த இளைஞர்களை, குழந்தைகளை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. அந்த கல்ட்டை உடைக்கணுன்னா நிஜ உலகத்துக்கு வாங்க. அதாவது என்னுடைய முதல் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்கிறார். பெரியார் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நீ உனக்கு யாராவது ஒருவர் கருத்து சொன்னாலோ, நீ ஏதாவது படித்து தெரிந்து கொண்டாலோ, நானே சொன்னால் கூட உன்னுடைய சொந்த புத்தியை வைத்து யோசித்துப்பார், அது சரியாக இருந்தால் செய் அல்லது தூக்கி போடுன்னு சொல்கிறார். உங்கள் கொள்கை தலைவர் தானே, இவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாமா? உங்களுடைய ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டாமா? முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன்னா என்னை பற்றி ஓவர் கிரேஸ் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள். வெற்றி தோல்வியை இயல்பாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இன்றில் இருந்தாது ஒரு முறையான அரசியலுக்கு வாங்க. எதுவாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுறது, செய்தியாளர்களை பார்த்து ஒரு கேஷுவலாக பேசுகிறது, எல்லாத்துலேயும் ஓடி ஒளிந்து கொள்வது, ஒரு நாள் வேலை செய்தால் 4 நாள் ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் சார் அது ஒரு புது ஸ்டைலை கொண்டு வராரு சார். நம்ம வந்து பழகிட்டு இதே பார்த்து, ஏன்னா விஜய் புது ஸ்டைல் கொண்டு வரான்னா அந்த ஸ்டைல் நம்மளால் ஏற்றுக்க முடியல இருக்கா. அதாவது அது தனி விவாதம், அது தனியாக வச்சுப்போம். ஆனால் இப்போ வந்து டைம் டு டாக் ஃபார் விஜய் நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஆனால் இப்போ மே 4ஆம் தேதி நெருங்குகிறது. எனவே என்னுடைய கடை கேள்வியாக இந்த உங்ககிட்ட வைக்கிறேன் சார். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், குழந்தைகள், இளைய தலைமுறை என பலரும் நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, சமூக ஊடகங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோளா, அன்பு வேண்டுகோளா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? முதல்ல பெற்றோர்கள் தான். ஏன்னா ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள். இது ஒரு யதார்த்தம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் இதுவரைக்கும் இருந்ததில்லை. நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த குழந்தை இப்படி இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், அவங்களோடு உரையாடல் நடத்துங்க. அவங்க மேலே கோவப்படுவதோ, எரிந்து விழுவதோ, ஒதுக்கி வைப்பதோ வேண்டாம். உரையாடல் நடத்துங்க. ஏன்னா விஜயை நேரடியாக திட்டுவதை விட, சரியா, அவர் அரசியலுக்கு வந்தது நல்லது தான். எப்போவுமே ஒரு ஜனநாயகம் என்பது
100 பூக்கள் மலரட்டும் 1000 கருத்துக்கள் முட்டி மோதட்டும்ங்கிறதான். அதனால் விஜய் வருகை யாரும் எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் அவர் ஒரு முறையான அரசியல் இயக்கமாக வளர்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும். ஏன்னா எடுத்த உடனே நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இன்னொன்று, இங்கே வந்து தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சிகள் மிகப்பெரிய நெட்வொர்க்கோடு இருக்குது. குறைந்தபட்சம் 25-30% அவங்க பேசிக்காகவே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே அலையன்ஸ் ஃபேக்டர் பல வகையான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதோடு முட்டி மோதி இவர் வருவதற்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கேள்வியோடு நிறுத்துங்க. அந்த கேள்வியை அவங்ககிட்ட வந்து ஒரு பேலன்ஸ் திங்கிங் கொண்டு வந்துடும். அதனால் அந்த உரையாடலை தொடங்குங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா மிக்க நன்றி சுசி திருஞானம் சார். அதாவது பல்வேறு கருத்துக்கள், குறிப்பாக பெற்றோர்கள், குழந்தைகள் என அனைவரும் அறிய வேண்டிய அவசியமான, உடனடியாக அறிய வேண்டிய அவசியமான கருத்துக்களை பல முன்வச்சிங்க. உரையாடல்கள் மிக முக்கியம். பேசுங்கள், பழகுங்கள் சொல்லுவாங்க இல்லையா, வா பழகலாம் என்பது போல வா பேசுவோம் என பேசுங்கள். அந்த இன்ஸ்டா மோகம் நிச்சயமாக நம்மளை மூழ்கடித்து விடக்கூடாது. அது ஒரு சுனாமி போல் மாறிவிடக்கூடாது. நிச்சயமாக அழகான கடல் அலையாக ரசிப்பதற்கேற்ப பொருள் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். நிச்சயமாக சைக்கோஃபென்சி என்ற தனிநபர் துதிப்பாடலையும் இந்த தமிழகம் அரசியலே பார்த்திருக்கிறது. தற்போது கல்ட் கல்ச்சர் என்ற வகையிலே விரித்தனமான அபிமானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் உணர வேண்டிய காலம் இது. நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலத்திற்கு வந்துவிட்டோம். உடனடியாக விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொண்டால் நிச்சயமாக அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மற்றும் ஒரு ஆளுமுடன் மீண்டும் அரசியல் சதுரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.